ஹலோ கைஸ், இன்றைக்கான வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். என்னென்னா, இன்றைக்கி நான் வந்து என்னோடய ஒரு வீட்டில் சைடில் அப்பா அம்மா ஏசாமல் ஒரு சின்னோண்டு ஒரு ஃபார்ம் எப்படி அமைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் இதை வந்து லோ மெயின்டெனன்ஸ் தாங்க, மெயின்டைனே நான் பண்ண மாட்டேன். தண்ணியெலாம் அடிக்கடிலாம் மாற்றிக்கிட்டேலாம் கிடக்க மாட்டேன். தண்ணி எவாப்ரேட் ஆகும்போது மட்டும்தான் தண்ணி ஊற்றணும் ஒழிஞ்சு, மிச்சப்படி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இது பாட்டு இருக்கும். தண்ணியே மாற்றாமல் கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மாதம் 4 மாதம்லாம் வச்சுருக்கிறேன். அதோடய ஃபோட்டோ எல்லாத்தையுமே இப்போ நான் போட்டு காட்டுதான் பாருங்கள். இப்படி நீங்கள் ஒரு எக்கோ சிஸ்டம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையே கிடையாது. குட்டி வரப்போகும்போது மட்டும் பிடிச்சா போதும், மிச்சப்படி உங்களுக்கு சந்தோஷம்தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வெரைட்டிஸ் கிட்ட கப்பீஸ் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்து கொஞ்சம் பீட்டாஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா பீட்டாஸ் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஆரம்பித்தேன். போன வருஷம் ஆரம்பித்தேன். அதில் ஒரு செல்லர் வந்து ரொம்ப ஏமாற்றிட்டாப்புல. எல்லாம் வயசான மீனாக போட்டு அனுப்பிட்டதுனால கொஞ்சம் வருத்தமாயிட்டேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்னென்ன கல்ச்சர் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன ஃபுட்டு வச்சுருக்கிறேன், என்னென்ன இதெல்லாம் வச்சு இந்த ஒரு சின்னோண்டு ஒரு கப்பி செட்டப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு கப்பி ஃபார்ம், என்னோடய ஒரு சின்ன ஃபார்ம்னே வச்சுக்கிடுவோமே, அப்படி இதை எப்படி செட்டப் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். மோஸ்ட்லி இது இந்த டப்பு எல்லாத்தையுமே பார்க்குறது எல்லாமே நீங்கள் வந்து யோசிப்பீங்க, என்னடா இது டப்பாக இருக்குது, எல்லாமே பாத்ரூமுக்கு யூஸ் பண்ணுற டப்பு தான். மோஸ்ட்லி பழைய கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலே 10 ரூபா 5 ரூபாய்க்கெலாம் தருவாங்க. பழைய கடையிலேருந்து தான் மோஸ்ட்லி என்கிட்ட இருக்கிற பாதி இதே பழைய கடையிலேருந்து தான் எடுத்தேன். ஏன்னா அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா, தம்பி இந்த டப்பு வந்துருக்குப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி கூப்பிட்ருவாங்க. நான் ஓடி போய் அவங்ககிட்ட காசு கொடுத்து வாங்கிடுவேன். எனக்குன்னு அவங்ககிட்ட நல்லா பேசி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்லி நீங்கள் நிறைய ஃப்ரெண்டு பிடிக்கிறத பொறுத்து தாங்க இருக்குது, எவ்வளோ ஃப்ரெண்டு பிடிங்க. இந்த வீடியோ எதுக்கு நான் மேக் பண்ணுறேன்னா, நிறைய பேர் கேட்டிங்க இந்த மாதிரி எப்படி ப்ரோ ஃபிஷ்ஷஸ்லாம் இவ்வளோ வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு. நான்லாம் மெயின்டைனே பண்ணுறது கிடையாதுங்கிற. தண்ணி மட்டும்தான், அதுவும் நான் கூட ஊற்ற மாட்டேன். வீட்டில் யாரும் பார்த்தாங்க, ஐயோ தண்ணி இல்லையே அப்படிங்க போகும்போது மட்டும்தான் ஊற்றுவாங்க ஒழிஞ்சி, அவங்க வேறு யாருமே எதுவுமே இதெல்லாம் நோண்ட மாட்டாங்க. நான் மோஸ்ட்லி ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஆர்டிமியா ஃப்ளேக்ஸு ஒரு 100 கிராம் தான் வாங்க முடிஞ்சிச்சு. அதனால் இதை ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கடுத்து மெயினாக பார்த்தோம்னா நம்மகிட்ட வந்து எல்லாமே, நான் மோஸ்ட்லி ஃபிஷ்ஷுக்கு தேவை எல்லாத்தையுமே நான் வச்சுருப்பேன். இந்த மிரர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அழகு பார்க்குறதுக்கு இல்லை, இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுதேன். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோங்கிறத. இது வந்து நம்ம வந்து அது பேர் என்னது, ஃபிஷ்ஷு பீட்டாஸ் வந்து ஃப்ளேரிங்க்கு யூஸ் பண்ணுவோம். நான் அதோட வீடியோமே அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் இந்த இது வந்து பேக்கிங் கவரு. யாரும் ஃபிஷ் ஆர்டர் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு சட்டுட்டு பேக்கிங் பண்ணி போடுறதுக்கு ஒரு 4-12 கவரு. அப்புறம் இது ஃபிஷ் ஃபுட்டு, ஆமாம் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கினேன். சேல் போட்டாங்கன்னா எனக்கு உடனே மெசேஜ் வந்துடும், உடனே இதை வந்து எடுத்துருவேன். அதனால் இது அப்படியே டப்பாக்குள்ளே வச்சுருக்கிறேன். ஏன்னா காற்று எதுவும் போயிட்டு கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்கு. ஆப்பிள் சைடர் வினிகர், சீக்கிரமாகவே வினிகரில் கல்ச்சர் வரப்போது. பீட்டாஸையும் நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். அப்புறம் இதுக்குள்ளே ஃபுல்லாமே ஈஸ்ட்டு தான் வச்சுருக்கிறேன், ட்ரை ஈஸ்ட்டு. மொய்னா கல்ச்சருக்கு இப்போ மொய்னா கல்ச்சர் கிராஷ் ஆகிட்டு, அதுவும் நான் எதுக்குன்னு சொல்லியிருந்தேன். இது தான் அந்த 100 கிராம் ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் இதில் தான் இருந்துச்சு, இதுக்குள்ளே தான் வச்சுருக்கிறேன். ஆர்டிமியா ஃப்ளேக்ஸ் எல்லாமே கொஞ்சம் முக்கியம்னால அது கீழே வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 வால் மோட்ரு, இது வந்து ஒரு 250 ரூபா இருந்துச்சு. ஒரு செல்லர்கிட்ட நான் 200 ரூபாய்க்கு தாங்கலாம் ப்ரோன்னு தந்துட்டார். இது ஆன்டிபாக்டீரியம். இது வந்து எதுவும் ஃபின்ராட்டு அந்த மாதிரி எதுவும் இன்டர்னலாக எதுவும் டிசீஸ் வந்துச்சுன்னா அதை உதவுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டப்பாக்குள்ளே, அந்த டேட்ஸ் டப்பாக்குள்ளேயும் மீன் ஃபுட்டு தான் வச்சுருக்கிறேன், வேறு எதுவுமே இல்லை என்கிட்ட. இப்போ உங்களுக்கு இந்த பில்லரு இதெல்லாம் முக்கியம். ஒரு கப்பீஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நான் வந்து ரொம்பலாம் பண்ணல. இப்போ அதில் நீங்கள் எல்லாமே பார்த்தது, நான் மிஞ்சி போனால் எவ்வளோ வரும், ஒரு 500 ரூபாய்க்கிட்ட தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த லைட்டு தான், இதுதான் முக்கியம். ஏன்னா நைட்டு போல் எதுவும் தவக்காகவும் எதுவும் பாம்பு கீம்பு வந்துடக்கூடாது. வந்துடுச்சுன்னா நம்ம தடவிட்டு அலைய முடியாதுங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான லைட்டு வாங்கியிருக்கிறேன். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வந்துச்சு இந்த லைட்டு. சரி ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துட்டேன். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிச்சு காட்டுறேன் இதை எப்படி நான் செட்டப் பண்ணியிருக்கேன். அப்புறம் எல்லோரும் கேட்ட மாதிரி கிரிண்டில்வார்ம் கல்ச்சர் எப்படி செய்யுதுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். வே ப்ரோட்டீன் டப்பா தான் கிடச்சிச்சு. இது வே ப்ரோட்டீன் கூட கிடையாது, பீ ப்ரோட்டீனு. இது திங்கிறது கஷ்டம்தான், குடிக்கிறதே கஷ்டப்பட்டு தான் குடித்தேன். பட் இருந்தாலும் ஓகே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. இந்த பிளான்ட் ப்ரோட்டீனை சாப்பிட்டது. இது நான் ஆல்ரெடி மதர் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. மதர் கல்ச்சர்னால் நம்ம ஒரு கல்ச்சரை ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு மதர் கல்ச்சர்னு ஒன்று தேவை. ஆல்ரெடி அந்த புழு இருந்தால் தான் கல்ச்சர் ஆகும். இது வந்து கிரிண்டில்வார்ம் வந்து ஒரு நல்ல பேலன்ஸ்டான ஃபுட்டுன்னு கொடுக்கலாங்க நீங்கள் உங்கள் ஃபிஷ்ஷஸ்க்கு. இதை வந்து நான் இப்போ வந்து கல்ச்சர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. சின்ன டப்பாவில் போட்டு பண்ணி வச்சுருக்கேன். இந்த தெரியுதா, இந்த புழு தான். இது இன்னும் நிறையவே வளரும், இது இன்னும் மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் அதை அப்படியே அந்த டப்பாக்குள்ளே வச்சு தட்டிடுவேன். இதை நான் இன்னும் கொஞ்சம் அது என்ன கோகோபீட் வாங்கி இதை இன்னும் நிரப்புவேன்.
அதுக்கடுத்து இதை போட்டு இப்போ தட்டிட்டு டப்பு 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 டப்புன்னு தட்டிட்டு இருந்தேன். வீட்டில் எல்லோரும் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டுவிட்டாங்க. சரி ஓகே, எல்லோரும் கேட்குறது தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை தட்டிட்டு இப்போ நிறைய இடம் கொடுத்தா தான் கல்ச்சர் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகும், ப்ளஸ் ஈஸியாகவும் எடுக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதனால் இப்படியே கொடுத்துட்டேன் அதை. இப்போ அதை அந்த டப்பாவில் எதுவும் ஓட்டை இல்லை எதுவும் போட்டு நான் மூடணும்னாலும் மூடி வச்சுருவேன். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோவாம் கல்ச்சரும் நான் கூடிய சீக்கிரமாக ரெடி பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி போடுவேன். அப்புறம் வினியரியில் நாளைக்கு ஒரு அப்டேட் இருக்குங்க. நாளைக்கு நான் வந்து பீட்டாஸ் எடுத்துருக்கேன், ஒரு 5 பேர்கிட்ட பீட்டாஸ் எடுத்துருக்கேன். அதோடய வீடியோ வந்து கூடிய சீக்கிரமே நான் அன்பாக்ஸ் பண்ணி போடுவேன். நீங்கள் அதை பாருங்கள்.